ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட RX100 அப்படிங்கிற விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் திரும்பவும் இந்தியாவில் வந்து யமஹா லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த RX100 பைக் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி மோட்டார் சைக்கிளாக இந்தியாவில் இருக்குது. இந்த பைக்கை திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. ஆனால் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வரப்போகிறது கிடையாது, 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜினில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஸ்ட்ரோக்கில் கொடுக்கும்போது இதோட ஆக்சலரேஷன் ஸ்பீட் நம்ம பழைய விண்டேஜ் RX மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்கலாம் பின்னாடி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் கொடுக்க போகிறாங்க அண்ட் என்ன ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க, RX100 எத்தனை வேரியண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு R15 பிடிக்குமா இல்லாட்டி RX100 பிடிக்குமா அப்படிங்கிறத தயவு செஞ்சு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை வந்து எதாக இருந்தாலும் வந்து டைப் பண்ணி கொடுங்க. அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்தியாவில் லெஜெண்ட் அப்படின்னு பேர் எடுத்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிங் யமஹாவோட RX100. இந்த RX100 1985லேருந்து 1996 வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிங் அப்படின்னு தான் வந்து இந்தியாவில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BS6 நார்ம்ஸ், அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது RX100 வந்து காலப்போக்கில் டிஸ்கண்டினியூவும் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RX100 அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையாது. பட் பழைய மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கும் மேலே ஒரு சில RX100லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, 1985 RX100லாம். பட் யமஹாவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் RX100 கொடுக்க முடியாது, ஏன்னா BS6 எமிஷன் நார்ம்ஸ் அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் 2 வால்வ் இன்ஜின், அதாவது 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த RX100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 நியூ வேரியண்ட் வரப்போகுது. RX100 ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் அண்ட் RX100ல உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வேரியண்ட் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்ல எவ்வளவு பிரைஸ் எதிர்பார்க்கலாம்னா 1 லேக்ல இருந்துங்க, அதாவது 98,000ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,05,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த 2 வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸுமே வரப்போகுது. ஸோ நமக்கு RX100 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட டிசைன் சர்க்குலரான அந்த LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அந்த விண்டேஜ் ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கு பார்த்தீங்கனாலே அது RX100 தாறுமாறான பெஸ்ட்டான ஒரு கிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 9 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஃப்ளாட்டான சீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் வந்து வரப்போகுது. இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் எல்லாம் இப்போ வரப்போகிற 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின்லையும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்து அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98cc ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. 12 ஹார்ஸ் பவர் வந்து 7500 RPMலையும் 10.40 நியூட்டன் மீட்டர் டார்க் அட் 6600 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இந்த பைக்கில் இருக்கும் கண்டிப்பாக. இதே நீங்கள் ஸ்போக் வீல்ஸ் வேரியன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ட்ரம் பிரேக்கும், அலாய் வீல்ஸ் வேரியன்ட் RX100 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. 9 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்க போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும், இந்த பைக்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூட்டர் பைக் தான், உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட் 760 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 136 mm கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெட்லாம்ப் வந்து ஹாலஜனில் தான் கொடுக்க போகிறாங்க. டெய்ல் லேம்ப் வந்து LED அண்ட் இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. RX100ஓட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற பைக் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 100 km/h மேலே இந்த பைக்கால் வந்து போக முடியும். பிகாஸ் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் ஸ்விங் ஆர்ம் அட்ஜஸ்டபிள் 5 பொசிஷன் அப்படிங்கிற மாதிரியான சஸ்பென்ஷன். ஸோ 5 பொசிஷனில் உங்களால் வந்து ரியரில் இருக்கக்கூடிய அந்த நைட்ராக் சஸ்பென்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா இந்த பைக் உங்களுக்கு அண்டர் 1 லேக்ல கிடைக்கிறது தான் பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டியில். யமஹா கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நியூவான RX100 கிடைக்க போகுது. பட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னா என்னன்னா, பழைய 2 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் இருந்த அந்த ஆக்சலரேஷன் ஸ்பீடு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்சலரேஷன் ஸ்பீடு கிடைக்கணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 ஹார்ஸ் பவர் ஆகுது உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அண்ட் நியூட்டன் மீட்டர் டார்க் மினிமம் 14 16 நியூட்டன் மீட்டர் டார்க் ஆகுது இந்த பைக்கில் அந்த டார்க் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்கணும். பட் வெறும் 12 ஹார்ஸ் பவரும் 10.39
139 நியூட்டன் டார்க்கும் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெஸ்ட்டான விஷயமே கிடையாது. ஸோ இருந்தாலும் இன்னைக்கு மாடர்ன் ரெட்ரோ ரோட்ஸ்டர் இல்லாட்டி வந்து ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா RX100க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணால், அதாவது திரும்பவும் ரீலான்ச் பண்ணால் நிறைய வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது யமஹாக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கீவே அப்படிங்கிற ஒரு நியூ மோட்டார் சைக்கிள் பிராண்ட் SR125 அப்புறம் SR250 அப்படிங்கிற 2 மோட்டார் சைக்கிள் அப்படியே ஒரு காப்பி கேட் அப்படின்னு கூட சொல்லலாம், RX100 மாதிரியே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்த யமஹா, நாங்களே எதுக்குடா RX100 லான்ச் பண்ணாமல் இருக்கணும், நாங்களும் ரீலான்ச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் யமஹாவும் அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ டெஃபினட்டாக RX100 இந்தியாவில் வந்துச்சுன்னா பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் அந்த பைக்கை வந்து ஸ்டைலிஷாக ரைட் பண்ணலாம், நல்ல மைலேஜும் கொடுக்கும். கிட்டத்தட்ட 50 km/லிட்டராவது இப்போ வரப்போகிற RX100 கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் நிறைய எதிர்பார்ப்பு. ஸோ மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் RX100. உங்களுக்கு யமஹாவோட RX100 பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ரெகுலராக மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாதான். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.